வணக்கம். வள்ளி வீட்டு சமையல் சேனல்லேருந்து நான் வள்ளி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா குடல் குழம்பு. நான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி குடல் குழம்பு வைக்க போகிறோம். அதனால் அந்த குடல் எப்படி அலசுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். இது நாங்கள் முழுசாகவே வாங்கிட்டு வந்தோம். அது எதுக்காகன்னா உங்களுக்கு அதை எப்படி அதை அலசுறது என்ன ஏதுன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வேண்டி முழுசாகவே வாங்கிட்டு வந்தோம். நான் எப்படி அலசுறேன், அதை எப்படி கட் பண்ணுறேங்கிறத நீங்கள் பாருங்கள். ஒவ்வொன்றும் ரொம்ப அழுக்கு அசடாக ஒரு மாதிரியா இருக்கும். இன்னைக்கு நாங்கள் வாங்கின குடல் பாருங்கள், எதுவுமே இல்லை, நல்லா க்ளீனாக இருக்குது. இது நல்லா இந்த மேலே உள்ள ஜவ்வு மாதிரி இருக்கும். இதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி நல்லா அலசணும். 3 தடவை 4 தடவை அலசிட்டு, இதெல்லாம் முன்னெல்லாம் சொல்லுவாங்க, இந்த இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் சுடு தண்ணி வச்சு அதை க்ளீன் பண்ணிவிட்டு போடணும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு வயசானவங்க ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க சொன்னாங்க, இதுதாம்மா குடல் புண்ணை நம்மளுக்கு ஆற்றுறது, அதனால் இதை நம்ம அலசியெல்லாம் கீழே போடக்கூடாது, இந்த உள்ளே இருக்கிற இதுகளை மட்டும் நல்லா உள்ள அந்த ஆட்டுச்சாணி அது அதில் ஒட்டி இருக்கும். அதை நம்ம இந்த பாருங்கள், நான் எப்படி க்ளீன் பண்ணுற பாருங்க. ஆனால் இது நல்லா சுத்தமாக தான் இருக்குது. ஒன்றில் ரொம்ப அழுக்கு இருக்கும். அதுதான் நம்மளுக்கு அந்த விழுன்னு வரும். அதை நம்ம பிச்சு போட்டு அலசணும். இது நல்லா இருக்குது, இந்த க்ளீனாக நல்லா இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கள்லாம் நாங்கள் கடையில் வாங்கும்போது அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி எப்படி க்ளீன் பண்ணுறது, முழுசாக குடல் வாங்கினா எப்படி க்ளீன், ஏன்னா சில இடத்துலலாம் நீங்கள் இருக்கிற இடத்துலலாம் அந்த மாதிரி க்ளீன் பண்ணிலாம் தரமாட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி அதை அலசணுங்கிறது தெரியணும்ல, அதுக்காக நான் இப்போ உங்களுக்கு அலசி கற்றுக் கொடுக்குறேன். இந்த பாருங்கள், இதெல்லாம் அடுக்கடுக்காக இருக்கும். இதெல்லாம் கூட நல்லா சுத்தமாக தான் இருக்குது. இது நம்ம இப்படி தனியாக எடுத்துட்டு, இது அடுக்கடுக்காக இருக்கிறதுல இன்னும் நாங்கள் வாங்கும்போதெல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் போல இருக்குது. இதுவாக இருக்கும், நல்லா அலசி எடுக்கணும். இப்போ இதுவும் நல்லா சுத்தமாக இருக்குது. இந்த குடல் இந்த ஒவ்வொரு இடத்துக்கெல்லாம் இப்படி இருக்கும். இதை பார்த்தீங்களா, இது இதை நம்ம இப்படி எடுத்துடணும். சும்மா அந்த ஒரு குடலில் உள்ள விழுவிழுப்பு அதை நம்ம சாப்பிடும்போது ஒரு மாதிரியாக இருக்குங்கிறதுக்காக தான். பார்த்தீங்களா, இதை நம்ம லேசாக அப்படி கீறிக்கணும். இப்படி கீறிட்டு போட்டோம்னா என்ன, உள்ளே ஒரு விழுவிழுப்பாக இருக்கும். நம்ம அப்படியே மேலாப்பில் வெட்டி போட்டோம்னா உள்ள விழுவிழுப்பு நம்மளுக்கு அலச முடியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது. இதை இப்படி பார்த்தீங்களா, இதை எடுத்துட்டோம்னா இது நம்ம உள்ளே இருக்கிறதும் நல்லா அலசுகிற மாதிரி இருக்கும். இந்த குடல் கொழுப்பு குடலுங்கிறது கொழுப்பு நிறையா இருக்கும். ஆனால் நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சம் கொழுப்பு போடாமல் செஞ்சாலும் இது அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட் இருக்காது. அதுக்காக கொஞ்சம் கொழுப்பு போடணும், போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு நீட்டமான குச்சி, ஏதாவது ஒரு குச்சி இருந்துச்சுன்னா அதை எடுத்து நல்லா எடுத்து வச்சுக்கிட்டோம்னா, இதுக்கு பேர் எங்கள் ஊர் பக்கங்கள்லாம் இது மணிக்குடல்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளேயும் இந்த சாணிலாம் இருக்கும். அதை பாருங்கள், நல்லா அப்படி அவங்க நல்லா முடிச்சு போட்டு கொடுத்துருவாங்க, நெல்லுன்னு போகுது அப்படின்ட்டு. பார்த்தீங்களா, இதை நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்றா தனியாக எடுத்து இந்த குடலை பெரட்டணும். இது வெளிப்பக்கம், இந்த வெளிப்பக்கம் இருக்குது. ஆனால் நம்ம இது ஒரு அலசிக்கிடலாம். ஏன்னா பெரட்டிட்டோம்னா அங்கே உள்ளே இருக்கிறத அலச முடியாது. அதனால் இந்த பாருங்கள், இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த குச்சியை வச்சு மேல் பக்கமாக இப்படி வச்சு பெரட்டணும். உங்களுக்கு பார்க்க உள்ள குடி கொடுத்து வெளியே குடி எடுக்கிற மாதிரி இருக்கும், தெரியும். அந்த மாதிரி கிடையாது. இந்த பார்த்தீங்களா, இப்படி வந்த உடனே இப்படி பிடிச்சி இழுத்தோம்னா இந்த குடல் உள் பக்கம் உள்ளதெல்லாம் இப்போ வெளிப்பக்கமாக வந்துடும். இப்படி நல்லா விரித்து விட்டுக்கிட்டு மேல் பக்கமாக இந்த குச்சியை இப்படி வச்சுக்கோங்க. முதல்ல செய்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் பெரட்டினா தான் நல்லது. ஏன்னா உள்ளே இருக்கிற ஒரு மாதிரி விழுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா போயிடும்.
அப்படின்னு நம்ம கட் பண்ணோம்னா அந்த உள்ளே இருக்கிற விழுவிழுப்புலாம் அப்படியே இருக்கும். இது இந்த மாதிரி எடுத்துட்டு, இது வந்து உள்பக்கம் உள்ளது. இது எடுத்துட்டோம்னா பாருங்க, எடுக்கும்போதே கொல கொலன்னு அப்படியே வெளியே வரும். அந்த மாதிரி எடுத்துட வேண்டியதுதான். இந்த கொழுப்பு குடல் இருக்குல்ல, அதுலேயும் அது மாதிரி தான் வரும். முதல்ல ஒரு அலசிக்கலாம். அது மாதிரி தான் இதையும் அப்படியே பரட்டணும். பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இதுவும். எவ்வளோ கொல கொலன்னு வருது பாருங்க. கிடையாது, இது வந்து வயிற்று புண்ணுக்கு நல்லது, முதுகு வலிக்கு ரொம்ப நல்லா கேட்குது. எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் அடிக்கடி செய்வோம். வயிறு வலிக்குது, வயிற்றுல புண்ணு இருந்துச்சுன்னா தான் வாய் புண்ணெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம அந்த சமயத்தில் வயிற்றுல புண்ணு இருக்கும்போது இதை சாப்பிட்டோம்னா வாய் புண்ணு தன்னாலாம் ஆறிடும். பாருங்க, அப்படியே பெரட்டி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா அப்படியே பெரட்டி விட்டு எடுக்க வேண்டியதுதான். இந்த பாருங்கள், அந்த சிறுகுடலில் இதில் உள்ளது பூரா அப்படியே வெளியில் எடுத்தது பாருங்கள், எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ அசடு அதில் உள்ளே இருந்தது பூரா, இந்த விழுவிழுப்பெல்லாம் இதுக்குள்ளே இருந்தது. நம்ம அதை நல்லா எடுத்துடணும். எடுத்துட்டு குடலை வந்து நல்லா அலசணும். நம்ம அந்த விழுவிழுப்பு இருக்கிறதுனால நமக்கு எத்தனை தடவை அலசினாலும் அந்த கொல 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 கொலன்னு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், அலசியாச்சு. நல்லா சுத்தமாக அலசி எடுத்துடணும். ஏன்னா அதில் அந்த கொல கொலப்பு போகும்போது 4 தடவை 5 தடவை போட்டு நல்லா போட்டு அலசி, இந்த பாருங்கள், இந்த குடல் மேலே உள்ளது அது தனியாக அலசி வச்சாச்சு. இந்த மணிக்குடல் இதை விட இது வந்து கூட ஒரு 2 தடவை போட்டு அலசணும். நான் அதனால தான் தனித்தனியாக போட்டு அலசி வச்சு, இதில் ரொம்ப கொல கொலப்பாக வரும். அதனால இதை நல்லா கூட 2 தடவை போட்டு அலசி, இதை பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா ரெண்டையுமே நல்லா கழுவிக்கணும். 4 தடவை 5 தடவை போட்டு நல்லா கழுவணும். நம்ம கறியெல்லாம் வந்து 1 தடவை 2 தடவை போட்டு கழுவுவோம். அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த குடல் வந்து அந்த ஆட்டுச்சாணி அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இதை நல்லா ரெண்டையுமே தனித்தனியாக கழுவணும். இது வந்து ரொம்ப அழுக்கு இல்லாததுனால இது வந்து ஒரு 4 தடவை கழுவுனா போதும். இது 5 தடவை 6 தடவை நல்லா கழுவுனா தான் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையேன்னு வரும். பார்க்குறீங்களா? பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குது பாருங்கள்.